சஹாபாக்கள் இடம் கொடுத்து தீன பாதுகாத்தாங்க, காணியை கொடுத்து தீன பாதுகாத்தாங்க. மதீனாவுக்குள்ள தோட்டம் இருக்கிறவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஈச்சம்பழ தோட்டம் இருக்குது, வாங்க தாரோம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், அது எங்க நிக்குமோ அங்கதான் பள்ளி வரும். நேரா போச்சு. அவர்களுடைய கஸ்பா ஒட்டகம் போய் இடத்தில் அமருது, இங்குதான் எனது பள்ளிவாசல் அமையணும், இது யாருடைய காணி என்று கேட்டார். காணியில் என்ன இருக்குது? ஈச்ச மரங்கள் இருக்குது, அறகுறையாக உடைஞ்ச மரங்கள் இருக்குது, பழைய சில கட்டிடங்கள் இருக்குது, கபறுகள் இருக்குது. காணி யாருட? இந்த காணியில இந்த மஸ்ஜித் வரணும் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இது பனு நஜ்ஜார் அவர்களுக்குரியது. அந்த கபீலாவில் உள்ளவர் பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்தாக வச்சுட்டு போய்த்திருக்கிறாங்க. அவங்களோட காணி இது, அவங்கள கூப்பிடுங்க. பறிச்செடுக்க இயலாது, என்ன பள்ளி வரணும், சந்தோஷமா அவங்க இதை விற்பனை செய்யணும். ஹதீஸ் இருக்குது, புகாரியிலே வருது, அவர்கள் ஒரு தலைவரை மரியாதை செய்யறதுக்காக அவர்களிடத்தில் ஒரு மரபு இருந்தது. வாள்களை தொங்க விட்டு முத்தகல்லிதீன சுயுபஹும், அந்த பெரியவரை சுற்றி வலம் வருவார்கள். அது போல வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாமினூனி ஹாயித்தக்கும், தோட்டத்துக்கு விளைவைங்க. சொல்லிக்கலாம் 10 லட்சத்துக்கு கொடுக்க இருந்தேன், பள்ளி என்கிறதுனால 8 லட்சத்துக்கு தான் விலை போட்டிருக்கிறான். சொன்னாங்க, மஷூரா செய்து சொல்றோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மஷூரா செய்தவருடைய பரக்கத் முடிவுக்கு வருகிறார்கள், இந்த காணிய ரப்புடைய வங்கியில வைப்பு செய்வோம். உலகத்துல வங்கி வர முன்னால் உலகத்தில் இருக்கிற வங்கி இப்போ போட்டு இப்போ எடுக்கிறது. துனியாவிலே முடிஞ்சு போகிற கணக்கு. ரப்பு திறந்திருக்கிறான் 3 வங்கிகள். அது ஆகிராவில் எடுக்கிற வங்கி, வக்ஃப் வங்கி, ஜகாத் வங்கி, சதகான வங்கி. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காணிக்குரிய காசை ரப்புடக்க போன நீங்க தரது, லா நத்லுபு ஸமனஹு இல்லா மினல்லாஹ், இதர காசை பெருமதிய ரப்பிட்ட தான் கேட்போம். ஹதீஸ்ல இருக்குது, காணியிட விலைகள்ல மன சந்தோஷத்துக்காக ஒரு தொகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. காணி பெறப்படுகிறது. அந்த பனு நஜ்ஜார் பிள்ளைகள் அந்த காணியை நிரந்தர முதலீட்டுக்காக வைப்பு செய்து விட்டார்கள். மஹ்ஷரில் சுவர்க்கம் வரை அந்த காணியை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அல்லாஹ்வுடைய வங்கியில் முதலீடு செய்து விட்டார்கள். இஸ்திஸ்மார் அபதி, நிரந்தர முதலீடு செய்தார். ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருச்சு. ஓலக்கூரை, ஈச்சம் குத்திகள், சில இடங்கள்ல கல்லுகள் வச்சு கட்டப்பட்டிருச்சு. சுமாராக 2000 பேர் தொழுகிற ஒரு பள்ளி. சுமாராக 2000 பேர். அந்த மஸ்ஜிதுக்குள் இருந்துதான் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் போயிருச்சு. ஒரு விளக்கு இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு ஏசி இல்ல, ஒரு லைட் இல்ல. பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கு வைக்கிறாங்க. மழை பொழிந்தால் மஸ்ஜித் வெள்ளக்காடு. லைலத்துல் கத்ருடைய இரவில் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்திருக்கிறாங்க சேத்தில. அந்த பள்ளிக்குள் இருந்துதான் முழு உலகத்துக்கும் தீன் போச்சு. தாருல் இஸ்லாம். இன்னைக்கு அந்த காணி எவ்வளவு குட்டி போட்டு எவ்வளவு பெரிய பள்ளிவாசல். இப்ப இருக்கிற மஸ்ஜிது நபவி ஒரு நேரத்தில் 1 மில்லியன் பேர் தொழலாம். 10 லட்சம் பேர். ஆரம்பித்தவர் சன்னஃபில் இஸ்லாம், ஆரம்பித்தவருக்கு முழு கூலியிலும் பங்கிருக்குது. அங்கு செய்கிற சுஜூத், அங்கு ஓதுற திலாவத்,
அங்கு செய்யப்படுகிற zikr, அங்கு கொடுக்கும் சதகா, அங்கு ஓதப்படுகிற திலாவத், அங்கு கொடுக்கிற கல்விகள், அங்கு ஓத கொடுக்கப்படுகிற பாடங்கள், அங்கு இருக்கிற இத்திகாஃப், அங்கு நடக்கிற இஃப்தார், அங்கு தொழுகிற கியாமுல் லைல், அங்கு ஓதப்படுகிற ஹுத்பா, அனைத்தட கூலியையும் நஜ்ஜாரும் பிள்ளைகளும் இன்று வரை கபரிலே சுவைக்கிறார்கள். தீனுக்கு காணியால உதவி செஞ்சவங்க, தீனுக்கு காணியால பாதுகாப்பு கொடுத்தவங்க.